அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. 150 rupees பர் வீக், ஒரு வாரத்துக்கு 150 rupees பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வரும். அதுக்கு நீங்கள் 4500 rupees பே பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பண்ணாக்கா 7 weeks கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பண்ணால் இன்றைக்கி 8th வீக்கோடைய ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட்டு கிளாஸு. நீங்கள் உங்களோட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் அமௌண்ட்டு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் இதே தான் கான்டாக்ட் நம்பர், கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பண்ணாக்கா ஸ்டார்ட் பண்ணுறோம். வீக்லி பண்ணாக்கா 3 classes இருக்கும். இதில் யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா 1500 rupees அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர், ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் டெய்லி பண்ணாக்கா 5 question உங்களுக்கு பண்ணாக்கா நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த கொஷின்ஸ் பண்ணாக்கா ரெகுலராக நீங்கள் பார்த்துக்குங்க. இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கிளாஸு பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேயில் கிளாஸ் 1 பார்க்குறோம். 8th வீக்கோடைய கிளாஸ் 1 இது. மீனிங் ஆஃப் த டேர்ம் மென்டல் ஹைஜீன். இது பண்ணாக்கா நம்முடைய எஜுகேஷன் சைக்காலஜி சிலபஸில் பண்ணாக்கா 6th யூனிட்லேருந்து இருக்கக்கூடியது. கான்செப்ட் ஆஃப் மென்டல் ஹைஜீன், மென்டல் ஹெல்த் அண்டு மென்டல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் தான் இது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா எஸ்கே மங்கல் புக்கிலேருந்து எடுத்திருக்கோம். இங்கே பண்ணாக்கா கிளாஸ் 1ல் மீனிங் ஆஃப் த டேர்ம் மென்டல் ஹைஜீன். அப்போ மென்டல் ஹைஜீன் ஆஸ் த நேம் சஜெக்ட் is that branch of hygiene which deals with the mental health of the individual in the same way as physical hygiene is concerned with their physical health. அப்போ பண்ணாக்கா இந்த மென்டல் ஹைஜீன் அப்படின்ற நேமை எதுக்காக சஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, it is a branch of hygiene which deals with the mental health of the individual. ஒரு பர்சனுடைய அந்த மென்டல் ஹெல்த்து அதை டீல் பண்ணுறதும் இந்த சேம் வே as physical hygiene is concerned with their physical health. அப்போது ஃபிசிக்கல் ஹைஜீன் பண்ணாக்கா எதோட ரிலேட்டட் ஆகுது அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் ஹெல்த்தோட ரிலேட்டட் ஆகுது. இன் ஃபிசிக்கல் ஹைஜீன் வி ஸ்டடி த காசஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ailment or diseases. அப்போ ஃபிசிக்கல் ஹைஜீன் அப்படின்றது பண்ணாக்கா எதனால் வி ஸ்டடி த காசஸ் ஆஃப், அப்போ ஃபிசிக்கல் ஹைஜீன் பண்ணாக்கா எதனால் வருது, வி ஸ்டடி த காசஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ailment or disease. ஃபிசிக்கல் டிசீஸ் அப்படின்னா பண்ணாக்கா ஃபிசிக்கல் ailment அப்படின்னு சொல்லுவோம். Their prevention and curative measures are also discussed in order to save the individual from the hazards of any physical illness or ailment. அப்போ பண்ணாக்கா இதோடைய மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மென்டல் ஹெல்த்தோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இதில் பண்ணாக்கா அந்த ஃபிசிக்கல் இல்னஸில் இருந்தோ இல்லை ஃபிசிக்கல் எயில்மெண்ட்டில் இருந்தோ ஒரு பர்சனை பண்ணாக்கா சேவ் பண்ணுறதுக்காக தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரிவென்ஷன், இந்த மென்டல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ப்ரிவென்ஷன் அண்ட் கியூரேட்டிவ் மெஷர்ஸ் ஆர் ஆல்சோ டிஸ்கஸ்டு இன் ஆர்டர் டு சேவ் த இண்டிவிஜுவல் ஃப்ரம் த ஹசார்ட்ஸ் ஆஃப் எனி ஃபிசிக்கல் இல்னஸ் ஆர் எயில்மெண்ட். அப்போ எந்த ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் இருந்தாலும் இல்லை எந்த ஒரு எயில்மெண்ட் இருந்தாலையும் அதிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். In addition to this, the principles and techniques for maintaining the proper physical health with the healthy body and desirable working habit are also subjected. அப்போ பண்ணாக்கா பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் மெயின்டைனிங் ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஹெல்த். அப்போ ப்ராப்பராக ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தை பண்ணாக்கா மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா டிசைரபிள் ஒர்க்கிங் ஹேபிட். சரிங்களா? அப்போ பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா டிசைரபிள் ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணாக்கா ஒர்க்கிங் ஹேபிட் இருக்கணும். இதையும் பண்ணாக்கா எதுக்கு சஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக சஜெக்ட் பண்ணுறாங்க. Similarly, mental hygiene takes care of the prevention as well as treatment of mental illness, disorder and maladjustment. அப்போ மென்டல் ஹைஜீன் அப்படின்றது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, டேக் கேர் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஸ் வெல் அஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ். அப்போ மென்டல் இல்னஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை மென்டல் இல்னஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த மென்டல் ஹைஜீன் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸார்டர் ஆர் மால் அட்ஜஸ்ட்மெண்ட் இதிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மென்டல் ஹைஜீன் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணுறாங்க.
It also subject way and means of maintaining proper mental health and efficiency, and therefore help in the proper mental or intellectual growth and development of an individual. It also subject way and means of maintaining proper mental health and efficiency. நம்முடைய மென்டல் ஹெல்த்தை வந்து பண்ணாக்கா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எஃபிஷியன்சியாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் ஆகுது. அண்ட் தேர்ஃபோர் ஹெல்ப் இன் த ப்ராப்பர் மென்டல் ஆர் இன்டலெக்சுவல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல். அப்போது ஒரு இண்டிவிஜுவலுடைய டெவலப்மெண்ட், ஒரு இண்டிவிஜுவலுடைய ப்ராப்பர் மென்டல் அண்ட் இன்டலெக்சுவல் க்ரோத்துக்கும் இந்த மென்டல் ஹைஜீன் ஹெல்ப் பண்ணுது. The meaning of the term mental hygiene can be made more clearly by having the following definition. இந்த மென்டல் ஹைஜீனுக்கு வந்து பண்ணாக்க நிறைய சயின்டிஸ்ட் வந்து பண்ணாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த டெஃபினிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மென்டல் ஹைஜீன் கன்சிஸ்ட் ஆஃப் மெஷர்ஸ் டு ரெடியூஸ் த இன்சிடென்ஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் த்ரூ ப்ரிவென்ஷன் அண்ட் இயர்லி ட்ரீட்மெண்ட் அண்ட் டு ப்ரொமோட் மென்டல் ஹெல்த். அப்போ வந்து பண்ணாக்கா அமெரிக்கன் சைக்காட்ரிஸ்ட் அசோசியேஷன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மென்டல் ஹைஜீன் கன்சிஸ்ட் ஆஃப் மெஷர்ஸ் டு ரெடியூஸ் த இன்சிடென்ட் ஆஃப் மென்டல் இல்னஸ். அப்போ மென்டல் இல்னஸ் வந்து பண்ணாக்கா ரெடியூஸ் பண்ணணும். எது மூலிமா அப்படின்னா த்ரூ ப்ரிவென்ஷன் அண்ட் இயர்லி ட்ரீட்மெண்ட். அப்போ ப்ரிவென்ஷன் வராமல் தடுக்கிறது மூலிமாவோ இயர்லியராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலிமாவோ இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்ற அந்த இன்சிடென்ட்ஸை வந்து பண்ணாக்கா ரெடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டு ப்ரொமோட் மென்டல் ஹெல்த், இது மூலிமா என்ன பண்ணலாம், மென்டல் ஹெல்த்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா டிபி கெலின் அப்படின்ற ஒருத்தர், டிபி கெலின் அப்படின்னு சொல்லுவோம். மென்டல் hygiene as its name suggests is concerned with the realization and the maintenance of the mind health and efficiency. அப்போ ரியலைசேஷன் புரிஞ்சுக்கிறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் த மைண்ட்ஸ் ஹெல்த்தி அண்ட் எஃபிஷியன்சி. அப்போது மைண்டோடைய ஹெல்த்தி அண்ட் எஃபிஷியன்சி வந்து பண்ணாக்கா மெயின்டைன் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த மென்டல் ஹைஜீன் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ட்ரீவர். மென்டல் ஹைஜீன் மீன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த லா ஆஃப் த மென்டல் ஹெல்த் அண்ட் டேக்கிங் ஆர் advocacy of measures for its prevention. அப்போ ட்ரிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மென்டல் ஹைஜீன் மீன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த லா ஆஃப் மென்டல் ஹெல்த். அப்போ வந்து பண்ணாக்கா அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து பண்ணாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அந்த டேக்கிங் ஆர் அட்வோகேசி ஆஃப் மெஷர்ஸ் ஃபார் இட்ஸ் ப்ரிசர்வேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா க்ரோ. Mental hygiene is a science that deals with the human welfare and pervades all field of human relationship. அப்போ ஹியூமனுடைய வெல்ஃபேர் அந்த ஹியூமனுடைய ரிலேஷன்ஷிப் எல்லா ஃபீல்டுலேயும் அது எல்லாத்தையும் டீல் பண்ணுறது தான் எது மென்டல் ஹைஜீன் அப்படின்னு யார் சொல்லுது, க்ரோ அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதே க்ரோ as conceived today, mental hygiene may be defined as the prevention of mental illness, the preservation of mental health and cure of mental illness. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ் வராமல் தடுக்கிறது, ப்ரிசர்வேஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கிறது, அண்ட் க்யூர் த மென்டல் இல்னஸை க்யூர் பண்ணுறது. இது எல்லாம் தான் வந்து பண்ணாக்கா மென்டல் ஹைஜீன் அப்படின்னு யார் சொல்கிறது, இதுவும் க்ரோ தான் சொல்கிறாங்க. From these definitions, we can conclude that mental hygiene is a science that attempts to develop and apply principles and techniques for the preservation and promotion of mental health, as well as for the prevention and treatment of mental disorder. அப்போ மென்டல் ஹைஜீன் அப்படின்றது நம்ம இந்த இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன் எல்லாம் வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மென்டல் டிசார்டர். அப்போ மென்டல் டிசார்டர் வராமல் தடுக்கிறது, மென்டல் டிசார்டர் வந்தால் அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இது மொத்தம் சேர்ந்தது தான் மென்டல் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. Disease and other abnormalities ultimately lead to an adequate adjustment and balanced development of one's personality. அப்போ டிசீஸாக இருக்கட்டும் இல்லை அதர் அப்நார்மலிட்டிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அல்டிமேட்லி லீட் டு அன் அடிக்குவேட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் பர்சனாலிட்டி. அப்போ ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை வந்து பண்ணாக்கா அப்போது டிசீஸோ இல்லை வேறு ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்தால் அப்போ அது என்ன பண்ணணும்னா ஒருத்தருடைய தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டியை வந்து பண்ணாக்கா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா எய்ம்ஸ் அண்டு பர்பஸ் ஆஃப் மென்டல் ஹைஜீன். அப்போ மென்டல் ஹைஜீனுடைய எய்ம் என்ன, அதோடைய பர்பஸ் என்ன. மென்டல் ஹைஜீன் ஆஸ் வி ஹாவ் சீன் அபோவ் does not merely limit itself to prevention and treatment of mental disorder or illness.
அப்போ வந்து பண்ணாக்கா இங்கே திரும்ப சொல்கிற ஒரே வேர்டு மென்டல் ஹைஜீன் அப்படின்றது என்னென்னா ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மென்டல் டிசார்டர் ஆர் இல்னஸ். It also take into account the preservation and promotion of mental health of the organism. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கனிசத்தோடைய மென்டல் ஹெல்த் சரிங்களா அதோடைய அந்த ப்ரெசர்வேஷன் இது எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதும் எது தான் அப்படின்னா அந்த மென்டல் ஹைஜீன் தான், அதாவது அதிகப்படுத்துறது. இன் திஸ் வே வி கேன் ஐடென்டிஃபை த 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் அப்ரோச்சஸ் இன் மென்டல் ஹைஜீன். அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இந்த மென்டல் ஹைஜீனை வந்து இப்போனாக்கா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வி கேன் ஐடென்டிஃபை த 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் அப்ரோச்சஸ் இன் மென்டல் ஹைஜீன், நேம்லி preventive, preservative and the curative approaches. In this way we can identify the 3 important aspects or approaches in the mental hygiene. அப்போ mental hygieneல இருக்கக்கூடிய ஒரு 3 important aspects அப்படின்னா approachesனா என்னன்னா preventives, preservatives and curative approaches. இந்த 3 தான் வந்து என்னது important aspects. 3 important aspects can identify the mental hygiene. Next, these different aspects can be utilized for studying the aims and the purpose of mental hygiene. இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணாக்கா மென்டல் ஹைஜீனை பற்றி ஸ்டடி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய எய்ம் அதோடைய பர்பஸையும் நம்ம ஸ்டடி பண்ண முடியும். Crow on the basis of these aspects of mental hygiene have emphasized 3 major purpose of mental hygiene. அப்போ இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸை வச்சுக்கிட்டு க்ரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மேஜர் பர்பஸ் ஆஃப் மென்டல் ஹைஜீனை சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு prevention of mental disorder through an understanding of the relationship that exists between wholesome personality development and life experiences. அப்போ வந்து prevention of mental disorder through understanding of the relationship. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹோல்சம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது என்டையர் லைஃப் மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது ரெண்டுத்துக்கும் இடையில் எப்படி வந்து பண்ணாக்கா அந்த மென்டல் டிசார்டர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் எது ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த மென்டல் ஹைஜீன் ஹெல்ப் பண்ணுது. செகண்டு ப்ரெசர்வேஷன் ஆஃப் த மென்டல் ஹெல்த் ஆஃப் போத் த இண்டிவிஜுவல் அண்ட் த குரூப். அப்போ ப்ரெசர்வேஷன் ஆஃப் த மென்டல் ஹெல்த் ஆஃப் போத் த இண்டிவிஜுவல் அண்ட் குரூப். அப்போ குரூப்பாக இருக்கட்டும் இல்லை 2 இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து பண்ணாக்கா ப்ரெசர்வேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் டிஸ்கவரி அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் தெரப்பெட்டிக் மெஷர்ஸ் டு க்யூர் மென்டல் இல்னஸ். அப்போ வந்து பண்ணாக்கா மென்டல் இல்னஸை க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன தெரப்பெட்டிக் மெஷர்ஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்கவர்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன யூட்டிலைசேஷன் அந்த தெரப்பெட்டிக் மெஷர்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூட்டிலைசேஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் தான் வந்து பண்ணாக்கா 3rd பாயிண்டில் வருது. இதெல்லாம் யார் சொன்னதுன்னா க்ரோ சொல்கிறாங்க. In the first phase, mental hygiene aims at suggesting preventing measures to save us from the dreadful clutches of conditions and situations that lead to mental illness, maladjustment and disorder. In the first phase, mental hygiene aims at suggesting preventing measures to save us from the dreadful clutches of condition. ஏதோ தேவையில்லாத ஒரு கண்டிஷன் இருக்கும்போது இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதிலிருந்து நம்மளை வந்து பண்ணாக்கா ப்ரிவென்ட் பண்ணுது. எதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா மென்டல் இல்னஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது, மால் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது, டிசார்டர்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. In this direction it aims to list various causes of maladjustment. மால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பர்சனல் ஆஸ் வெல் அஸ் சோசியல். இந்த மால் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது எதனால் வருது அப்படின்னா பர்சனலாகவும் இருக்கலாம் இல்லை சோசியலாகவும் இருக்கலாம். டு லிஸ்ட் வேரியஸ் காசஸ் ஆஃப், அதாவது மால் அட்ஜஸ்ட்மெண்ட் வரதுக்கான ரீசன், அந்த ரீசன் வந்து இப்போ பர்சனல் ரீசனாக இருக்கலாம் இல்லை சோசியல் ரீசனாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு டு பர்னிஷ் த நாலேஜ் ஆஃப் derives needs motives, conflict of motives, frustrations and tensions. To furnish the knowledge of derives need motives, conflict of motives, frustrations and tensions. Next, to suggest way and means of achieving emotional and social adjustment. அப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா in this direction it aims அந்த மால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இல்லைனா டிசார்டர் ஆர் மென்டல் இல்னஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா?
அப்போ to suggest way and means of achieving emotional and social adjustment. Next, to suggest solution for the inner conflicts and frustration and thus relieving ourselves from tension, anxieties and emotional disturbance. அப்போ வந்து நமக்கு solution to suggest solution for inner conflict and frustration. நமக்கு ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அது சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்ம டென்ஷன் ரெடியூஸ் ஆகும், அனெக்சிட்டிஸ் ரெடியூஸ் ஆகும், எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ரெடியூஸ் ஆகும். அப்போ தான் நமக்கு அந்த மென்டல் இல்னஸ் வராமல் இருக்கும், இல்லை மென்டல் டிஸார்டர் வராமல் இருக்கும். The second broader aim of mental hygiene relates itself with all the possible measures of preventing and promoting mental health. அப்போ மென்டல் ஹெல்த்தை வந்து பண்ணாக்கா ப்ரொமோட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பண்ணாக்கா ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கோ ப்ரிசர்விங் பண்ணுறதுக்கோ என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்கா பாசிபிள் மெஷர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா Here, mental hygiene may aim at finding the way and means for. அப்போ mental hygiene may aim at finding the ways. அப்போ mental hygiene எந்தெந்த மெத்தட்லாம் ஃபைண்டிங் பண்ணலாம். அப்போ டெவலப்பிங் டோட்டல் பொட்டென்ஷியாலிட்டிஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அப்போ ஒரு பர்சனுக்கு டோட்டலாக எவ்வளோ பொட்டென்ஷியாலிட்டிஸ் இருக்குது. அட்டைனிங் எமோஷ்னல் மெச்சூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. அப்போ வந்து பண்ணாக்கா எமோஷ்னல் மெச்சூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியை வந்து பண்ண அட்டைன் பண்ண வைக்கிறது. அச்சீவிங் பர்சனல் அண்ட் சோசியல் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் அடிக்குவேசி. சோசியல் அண்டு பர்சனல் செக்யூரிட்டி பர்சனல் அண்டு சோசியல் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் அடிக்குவேசி இதை அச்சீவ் பண்ண வைக்கிறது. டெவலப்பிங் ஹெல்த்தி ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அண்டு குரூப் இன்ட்ராக்ஷன். அப்போ வந்து பண்ணாக்கா ஹெல்த்தி ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அண்டு குரூப் இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணாக்கா டெவலப் பண்ணுறது. ஹெல்பிங் த இண்டிவிஜுவல் இன் அக்யூரிங் சவுண்ட் பாடி அண்டு நார்மல் மென்டல் ஹெல்த். அப்போ வந்து பண்ணாக்கா சவுண்ட் பாடி அண்ட் நார்மல் மென்டல் ஹெல்த்தை வந்து பண்ணாக்கா அக்யூரிங் பெற வைக்கிறது. The third end of the mental hygiene is related with the treatment and curative measures. In this direction, mental hygiene may aim. So, வந்து பண்ணாக்கா third end of the mental hygiene is related with the treatment and curative measures. அப்போ வந்து பண்ணாக்கா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. To furnish necessary knowledge regarding types of mental illness, disorder and disease. அப்போ வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த மென்டல் இல்னஸ் என்ன டைப், மென்டல் இல்னஸ், டிஸார்டர், டிசீஸ் இதோடைய அந்த டைப்ஸ் அந்த இதோடைய நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், மென்டல் டிஸார்டருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். To suggest various forms of therapy for treatment and cure of specific mental illness and disorder. அப்போ various form of therapy for treatment and cure of specific mental illness and disorder. அப்போ என்னென்ன தெரப்பினா ட்ரீட்மெண்ட். அப்போது என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மென்டல் இல்னஸ் ஆர் மென்டல் டிஸார்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சஜெக்ட் பண்ணணும். Next, to suggest means for the rehabilitation and readjustment of the maladjust, mentally disturbed and mentally ill person. To suggest means for the rehabilitation. அப்போ ரீஹாபிலிட்டேஷன் தான் என்னென்னா புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த மால் அட்ஜஸ்ட். ஏதோ வந்து பண்ணாக்கா இந்த மால் அட்ஜஸ்ட் நடந்திருக்கா அப்படின்னா அதை எப்படி நம்ம ரீஅட்ஜஸ்ட் பண்ணுறது. அப்படின்னா மென்டலி டிஸ்டர்ப்டு ஆர் மென்டலி இல் பர்சன். ஸோ அதுக்குலேருந்து வெளியே வரதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் சஜெக்ட் பண்ணணும். இன் திஸ் வே மென்டல் ஹைஜீன் எய்ம் அட் அச்சீவிங் ப்ராப்பர் மென்டல் ஹெல்த் அண்ட் எஃபிஷியன்சி இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். இந்த மெத்தடில் மென்டல் ஹைஜீன் எய்ம் அட் அச்சீவிங் ப்ராப்பர் மென்டல் ஹெல்த் அண்ட் எஃபிஷியன்சி இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். But this aim of the development of sound mental health is not an end in itself. It's rather a platform to achieve some greater end. Mentally healthy persons acquire certain essential abilities and capacities that are helpful in their development as socially adequate and emotionally stable, well-balanced personalities. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ஹெல்த்தி பர்சன் அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா essential abilities and capacities that are helpful in their development as socially adequate and emotionally stable. அப்போ சோசியலாகவும் ப்ளஸ் எமோஷ்னலாகவும் வெல் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டலி ஹெல்த்தி பர்சன் கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு they can get along well with themselves
and thus lead a well-contented, happy life free from unnecessary anxieties, conflict and frustration. அப்போ வந்து பார்த்தாக்கா அந்த மென்டலி ஹெல்த்தி பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எந்த விதமான அனெக்சிட்டிஸும் இருக்காது, கன்ஃப்ளிக்ட்டும் இருக்காது, ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்காது, ஹாப்பி லைஃப் ஹாப்பியாகவும் இருப்பாங்க. இன் திஸ் வே அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஃபுல்லர், ஹாப்பியர், மோர் ஹார்மோனியஸ் அண்டு மோர் எஃபெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ எல்லோரும் எப்படி இருக்கணும்? ஹாப்பியராகவும், மோர் ஹார்மோனியஸாகவும், மோர் எஃபெக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட், மீனிங் ஆஃப் த டேர்ம் மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஹெல்த் ஆஃப் த மைண்ட் ஆஸ் கேரக்டர் வி குட். இந்த Dictionary of Education has termed it as the wholesomeness of the mind. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்றதுக்கு கார்ட்டர் வி குட் அவருடைய டிக்ஷனரியில் என்ன டேர்மை யூஸ் பண்ணுறாருன்னா த ஹோல்சம்னஸ் ஆஃப் த மைண்ட், அனலகஸ் ஆஃப் த ஹோல்சம்னஸ் ஆஃப் த பாடி, இன்ஃப்ளிக்ட் இன் ஃபிசிக்கல் ஹெல்த். அப்போ வந்து பண்ணாக்கா மென்டலி ஹெல்த்தாகவும் இருக்கணும், ஃபிசிக்கலி ஹெல்த்தாகவும் இருக்கணும். அதுக்கு அவர் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் த ஹோல்சம்னஸ் ஆஃப் த மைண்ட், அப்படின்னா ஹோல்சம்னஸ் ஆஃப் த பாடி. அப்போ ஹோல்சம்னஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்றது மென்டல் ஹெல்த்தை பற்றி சொல்கிறது. யார் சொல்கிறாரு? கார்ட்டர் வி குட்ன்றவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அன்லகஸ் ஆஃப் த ஹோல்சம்னஸ் ஆஃப் த பாடி அப்படின்றது ஃபிசிக்கல் ஹெல்த்தை வச்சு சொல்கிறாரு. Accordingly, mental health is concerned with the health of one's mind and its functioning in the same way as the physical health is concerned with the health of the one's physical organs and their functioning. Next, to know more about its nature and meaning, let us try to look at some of the well-known definition. வேறு யாரெல்லாம் வந்து பார்த்தாக்கா நல்ல டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க இந்த மென்டல் ஹெல்த்துக்கு அப்படின்னாக்கா வால்டின், JWE, இவர் ஒன்று சொல்லியிருக்கார். மென்டல் ஹெல்த் கன்சர்ன் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹோல்சம் பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி, ஒன் who does not comport himself like a series of compartmentalized self-honesties on Sunday, dishonest on Monday, generous today, grubbed tomorrow, reasonable and logical at times, at other times confused and inconsistent. அப்போ வந்து யார் சொல்கிறது? வால்டின், JWE. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மென்டல் ஹெல்த் கன்சர்ன் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹோல்சம் பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகிறத தான் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறார். யார்? வால்டின் அப்படின்ற ஒருத்தர். ஒன் who does not comfort himself like a series of compartmentalized selves, honest on Monday. அவர் என்ன சொல்கிறேன்னா honest on Monday, honest on Sunday, dishonest on Monday, generous today, crubbed tomorrow, reasonable and logical at times, at other times confused and inconsistent. யார் சொல்கிறது? வால்டின் அப்படின்ற சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, JA Atfield. Mental health is a full and harmonious functioning of the whole personality. அப்போ எல்லா விதத்துலேயும் ஃபுல்லாகவும் அந்த ஹோல் பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஹார்மோனியஸ் ஃபங்க்ஷனிங்காக இருக்கணும். எப்போது மென்டல் ஹெல்த்தாக இருக்காங்கன்னா யார் அப்படி சொல்கிறது? ஆட்ஃபீல்ட் அப்படின்றது சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, PB லிவ்கான் அப்படின்ற என்ன சொல்கிறேன்னா மென்டலி ஹெல்த்தி பர்சன் இஸ் ஒன்ஸ் ஹூ இஸ் ஹாப்பி, live peacefully with his children, healthy citizens, and after fulfilling such basic responsibilities is still empowered with sufficient strength to serve the causes of the society in any way. அப்போ மென்டலி ஹெல்த்தி பர்சன் இன் ஒன் ஹூ இஸ் ஹாப்பி. அவர் எப்படி இருப்பாங்கன்னா மென்டலி ஹெல்த்தி பர்சன் வந்து பண்ணாக்கா ஹாப்பியாக இருப்பாங்க. லிவ் பீஸ்ஃபுல்லி வித் ஹிஸ் சில்ட்ரன்ஸ், அவங்க சில்ட்ரன்ஸோடு வந்து பண்ணாக்கா பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஹெல்த்தி சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் சச் பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி is still empowered with sufficient strength to serve the causes of the society in any way. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சொசைட்டிக்கும் ஏதாவது ஒரு மெத்தடில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுவாங்க. யார் சொன்னது? அது PB லிவ்கான் அப்படின்ற ஒருத்தர். அடுத்து KA மெனிஞ்சர்
Let us define mental health as the adjustment of the human being to the world and each other with the maximum of effectiveness and happiness. அப்போ மேக்ஸிமம் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் ஹாப்பினஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ யார் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங் டு வேர்ல்டு. அப்போ வேர்ல்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அண்ட் ஈச் அதர் ஒருத்தருக்கு ஒருத்தரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இட் இஸ் த எபிலிட்டி டு மெயின்டைன் ஈவன் டெம்பர் அண்ட் அலர்ட் இன்டெலிஜென்ஸ், சோசியலி considerate behavior and happy disposition. Next, Kurtz and Mosley. Mental health is the ability which helps us to seek adjustment in the difficult situation of our life. அப்போ கர்ட்ஸ் அண்ட் மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, மென்டல் ஹெல்த் இஸ் த எபிலிட்டி விச் ஹெல்ப் அஸ் டு சீக் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இன் அவர் லைஃப். நம்ம லைஃப்பில் வரக்கூடிய அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோன்னா மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். யார் அப்படின்னா கர்ட்ஸ் அண்டு மோஸ்ட்லி, இவங்க 2 பேர் சொல்கிறது. Let us try to analyze these definitions one by one. அப்போ first 2 definitions given by Valtin and Hadfield consider mental health as the means and measures for the development as well as functioning of the wholesome, well-balanced and integrated personality. அப்போ வேல்டினாக இருக்கட்டும் இல்லை ஹேட்ஃபீல்டாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மென்டல் ஹெல்த் அப்படின்றது டெவலப்மெண்ட், அதாவது மெஷர்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் as well as functioning of the wholesome, well-balanced and integrated personality. So next, considering this way, mental health as a wider scope than physical health. அப்போ மென்டல் ஹெல்த் வந்து பண்ணாக்கா ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட அதிகமான ஸ்கோப் இருக்கக்கூடியதாக இருக்குது. It concern with the all round development of the personality of the child and not merely with the development of one's physical or bodily aspects. Moreover, it aims at the balanced personality, a personality like the balanced physical system who is able to stand firmly in the mindset of stress, strain, and who can exhibit adequate emotional maturity and balance between his need and circumstances. Next, for this he should behave as an integrated personality and not a split personality or a mind torn between various courses of action or inconsistent behavior patterns. Next, truly speaking, for passing judgment about one mental health, we may safely take consistency of his behavior as one of the sound criteria. அப்போ வந்து பண்ணாக்கா ஒருத்தருடைய மென்டல் ஹெல்த்தை வந்து பண்ணாக்கா நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்லி டேக் கன்சிஸ்டன்சி ஆஃப் இஸ் பிஹேவியர், அவருடைய பிஹேவியரை நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்து பண்ணாக்கா அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணாக்கா நம்ம அவர் மென்டலி ஹெல்த்தியாக இருக்காரா இல்லை வந்து பண்ணாக்கா மென்டலி இல்னஸாக இருக்காரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். The individuals who are able to take proper judgment and are consistent in their behavior can be said to enjoy good mental health in comparisons to those who are in conflict and practice double standard in behavior. Next, the remaining 3 definitions suggested by Lacan, Menninger and Kurtz and Mosley. Mental health as the state of one's peace of mind, happiness, harmony brought out by one's level of adjustment with his self and his environment. இதை யார் சொல்கிறது அப்படின்னாக்கா, இந்த லாவ்கானாக இருக்கட்டும், மெனிஞ்சராக இருக்கட்டும், கட்டிஸ் அண்ட் மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே சொல்கிறது. Such a person is capable of successfully steering himself away from difficult situation involving stresses without losing his balance or breaking and exhausting himself. அவர் எந்த விதத்துலேயும் வந்து பண்ணாக்கா தன்னை பேலன்ஸை லூஸ் பண்ணாமல் பிரேக் ஆகாமல் ஸோ பார்த்துக்கிறது தான் வந்து பண்ணாக்கா மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. Judging in this way, we can conclude mental health as the health of one's mind, which can prove a potent determinant of one's integrated personality and balanced behavior identified on the basis of the level of his adjustment to his self, other and the environment. Next, understanding the concept of mental health. There are certain well-known characteristics and findings for understanding the ட்ரூ கான்செப்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த். அப்போ நிறைய வந்து பண்ணாக்கா மென்டல் ஹெல்த்தை வந்து பண்ணாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. தே ஹவ் பீன் மென்ஷன் ப்ரீஃப்லி ஆஸ் ஃபாலோஸ். நத்திங் கால்டு பர்ஃபெக்ட் மென்டல் ஹெல்த்.
It is difficult to see a person who is mentally ill in all the aspects. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பர்சனுமே மென்டலி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் மென்டலி ஹெல்த்தி பர்சனை நம்ம பார்க்க முடியாது. It is difficult to see a person who is mentally healthy in all the aspects. Truly speaking, perfect mental health is a fiction and not reality. Hence, it is always better to talk of optimum mental health in place of perfect mental health. Next, mental health is a dynamic concept. Mental health denotes a state of balance, equilibrium of our mind. This balance is not static, it is a quite dynamic. அப்போ மென்டல் ஹெல்த் அப்படின்றது வந்து பண்ணாக்கா பேலன்ஸ் ஈக்குலிபிரியம் ஆஃப் மைண்ட். ஸோ அப்போ இட் இஸ் நாட் ஏ ஸ்டாட்டிக், அது வந்து பண்ணாக்கா ஸ்டாட்டிக் கிடையாது, குவைட் டைனமிக். The circumstances in our life are never static, and since they are changeable in our adjustment. The adjustment we have achieved at any point with ourselves and the environmental forces may not be helpful in future, and so one's mental health is always a state of dynamic. அப்போ mental health அப்படின்றது ஒருத்தருடைய அந்த டைனமிக்கை காட்டுது. For example, susceptibility at the age of 2 may be a normal trait of personality, but not so after attaining maturity. Next, mental health can't be achieved without physical health. The saying that a sound mind lives in a sound body is quite true. For achieving an optimal level of mental health, one has to first acquire adequate physical health. Next, mental health and efficiency are not the same thing. It is not essential for the successful and efficient men to be a mentally healthy as well as. அப்போ mental health and efficiency are not the same thing. ரெண்டும் வந்து பண்ணாக்கா ஒரே மாதிரி கிடையாது. One may be quite efficient and successful at his work or profession, but he could be most unhappy, full of anxiety, etc. Next, mental health and social ability are not the same thing. While a mentally healthy person is sociable, it is not necessary for the sociable or socially adaptable person to be healthy minded. அப்போ மென்டலி ஹெல்த்தி பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சோசியபிளாக இருப்பாங்க. இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் சோசியபிள், அவர் சோசியபிளாக இருக்கணும்னு கிடையாது. சோசியபிளி அடாப்டல் பர்சன் டு ஹெல்த்தி மைண்டட், அப்போ சோசியலாக அவர் அடாப்ட் பண்ணியிருப்பார். ஒன் மே பி சோசியபிள் பட் எக்ஸ்ட்ரீம்லி அன்அக்சஸ் டு ப்ளீஸ் எவ்ரிபடி. Similarly, he may be amendable because of the inherent feeling of insecurity or inferiority. அவர் வந்து வேணால் இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவார், இல்லை இன்ஃபீரியாரிட்டியாக ஃபீல் பண்ணுவார். Last, mental health differ from ethical standard. Mental health differ from ethical standard. அப்போ mental health வந்து பண்ணாக்கா differ from ethical standard. Morality does not guarantee mental health. Morality வந்து பண்ணாக்கா does not guarantee mental health. There exist individuals who are very moral but suffer from serious abnormalities like phobias or sex perversions. ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் முடியுது. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் முடியுது. செகண்ட் கிளாஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.